Morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி லெசனில் 11th பாட்டனி பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வாட் இஸ் பிளான்ட் growth? ஓகேங்களா, தாவரங்களின் வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு, ஸோ ஜைகோட்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே ஆயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் குரோத்னா என்ன, இட் இஸ் இர்ரிவர்சிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளான் குரோத் ஜெனரலி இன்டிட்டர்மினேட், அது வரையறுக்க முடியாதது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பிளான் குரோத்தில் என்னென்ன ஃபேக்டர், பிரைமரி குரோத்து, செகண்டரி குரோத்து, குரோத் இஸ் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது குரோத்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் குரோத் என்னென்ன இருக்குது அதை பார்க்க போகிறோம். growth ரேட் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் growth என்னென்ன பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் growth என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் த growth. ஓகே, அது நம்ம பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ், இந்த டாபிக்லாம் நம்மளோட யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்கூல்மேட், காலேஜ்மேட்டு, இவங்க நீட் படிக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை என்ன செய்ய சொல்லுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட முடியும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம கண்டினியூவாக நம்ம கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பிளான் growth? பிளான் growth அப்படின்னு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான் growthங்கிறதுனா ஆல் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் த சைகோட். எல்லா பிளான்ட் செல்ஸும் உங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா தி டிசெண்டன்ட் ஆஃப் ஃப்ரம் த ஜைகோட். நல்லா தெரிஞ்சுங்க, ஜைகோட்லேருந்து தான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அந்த எல்லா பிளான்ட்ஸோடைய இதுவும் வருது. ஸோ ஜைகோட்டுங்கிறது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். மேலில் வந்து பார்த்தீங்கன்னா பொலன் கிரைன்ஸ், அதில் உள்ள மேல் கேமிட், ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக்கை தான் நம்ம ஜைகோட்டுங்க சொல்கிறோம். ஜைகோட் தான் மற்ற பிளான்ட்ஸோட பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, டிசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு முதற் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரைமரி ஜைகோட்டில் தான் எல்லா பார்ட்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு த மெச்சூர் பிளான்ட். அந்த ஜைகோட் தான் உங்களுக்கு என்னவா பண்ணுது அப்படின்னா தே ப்ரொடியூசஸ் எ மெச்சூர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, த்ரூ த growth, எப்படின்னா வளர்ச்சி, டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன்ஸ் மீன்ஸ் த செல்ஸ் டிஃபரன்ஷியேட், மாறுபாடு அல்லது வேறுபாடு, ஃபார்மிங், இதெல்லாம் உருவாக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி தே ப்ரொடியூசஸ் எ பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ லைக் தட் ரூட், லீவ்ஸ், பிரான்ச்சஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தால் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. தே ஆர் டிவைட் அண்ட் டிஃபரன்ஷியேட், வேறுபாடு அடையுது டு ப்ரொடியூஸ் whole or mature plant. Then they eventually die. After that mature ஆனதுக்கு அப்புறம் அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து இறந்து போயிடுது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் லைஃப் ஸ்பேனுங்கிறது உண்டு. ஓகே, அதில் பிளான்ட் growth அப்படின்னா பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் growth அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் growth? ஸோ growth இஸ் irreversible. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க, irreversible அப்படிங்கிறது என்ன அப்படின்னா they cannot again reverse. ஒன்ஸ் இது க்ரோ ஆனிச்சுன்னா மறுபடியும் பிளான்ட் வந்து என்ன செய்யாது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுமானா ஆகாது. ஸோ இட் இஸ் இர்ரிவர்சிபிள். க்ரோத் இஸ் இர்ரிவர்சிபிள், பெர்மனன்ட், நிரந்தரமாக இன்க்ரீஸ் ஆகுது. எதில்? அதோட சைஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் இட் இஸ் பார்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஒரு செல்லோ அதோட சைஸோ அதோடைய க்ரோத் அதோடைய லென்த்தோ ஒன்ஸ் வந்து அது வந்து அட்டைன் ஆனிச்சு அப்படின்னா இட்ஸ் ரிவர்சிபிள். எகெயின் அது என்ன பின்னோக்கி போகாது. ஓகே, இட் இன்வால்வ் மெட்டபாலிக் ப்ராசஸ் தட் கன்சியூம் எனர்ஜி. ஸோ இப்படி ஒரு க்ரோத் ஆகணும் அப்படின்னா தே கேன் யூஸ் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி.
அப்போ ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது, செல் டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் நீடட். அது எனர்ஜியை கன்சியூம் பண்ணி என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பிளான்ட் க்ரோத் ஜெனரலி இஸ் இன்டிட்டர்மினேட். டிட்டர்மினன்ட் அப்படின்னா டிட்டர்மைன் அப்படின்னா தீர்மானிக்கிறது. இன்டிட்டர்மினன்ட் தான் நம்ம கெஸ் பண்ண முடியாது பிளான்டோட க்ரோத்தை. ஸோ பிளான்ட் க்ரோத் கண்டினியூஸ் த்ரூ த லைஃப் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். இதுதான் பிளான்ட்ல ஒரு பியூட்டி. இப்போ நமக்கு அப்படி இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னா ஒரு சர்டன் ஏஜ்ல நம்மளோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும். பட் பிளான்ட்டுக்கு வந்து அப்படி கிடையாது. தே கேன் க்ரோ அப் டு ஸ்டில் எப்போ சாகுதோ அது வரைக்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டிவைட் அண்ட் செல்ஃப் பெர்பெச்சுவேட். அதாவது ஒன்ஸ் ஒரு செல்லு டிவைட் ஆகுது, அந்த செல்லு மறுபடியும் என்ன செய்யுதுன்னா 2 செல்ஸா ஆகுது. அதுல ஒரு செல்ஸ் வந்து பார்த்தா மறுபடியும் மெரிஸ்டமா கன்வெர்ட் ஆகும். இதான் அதோட பெக்குலியாரிட்டி கேரக்டர்ஸ். பெர்பெச்சுவேட் அப்படின்னா செல்ஃப் தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்குது, நியூ செல்ஸை டிவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அது வந்து என்னது மெரிஸ்டமேட்டிக் விட அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி தான் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் செல்ஸாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம எங்கெங்கே இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்டோட டிப்ஸில் இருக்கும் எப்பிக்கல் மெரிஸ்டம், அதாவது ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எப்பிக்கல் மெரிஸ்டம். ரூட்லேயும் இருக்கும், கவனிங்க எதற்கு பாருங்க, ரூட்லேயும் இருக்கும் அந்த மெரிஸ்டம். இன்னொன்று ஷூட் ரீஜ்லேயும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. ஸோ மெரிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெப்பாசிட்டி டு டிவைட். அதுக்கு ஒரு தகுதி திறன் இருக்குது டிவைட் ஆகிறதுக்கு. அதே போல் அதே மெயின்டைன் பண்ணிருக்க கெப்பாசிட்டி இருக்கு. த க்ரோத் வேர் நியூ செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆடட் டு த பிளான்ட் பாடி பை த ஆக்டிவிட்டி ஆஃப் மெரிஸ்டம் இஸ் கால்ட் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத். ஸோ ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெரிஸ்டம்ஸ் ஆல்வேஸ் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி உங்களுக்கு என்னத்தை ஆட் பண்ணிட்டே இருக்குன்னு வந்து பார்த்தா செல் ஆட் ஆக the plant growth will be increase. ஸோ இந்த ஃபார்முக்கு பேர் தான் வந்து பார்த்தா ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதுல பிளான்ட் க்ரோத் ஜெனரலி இன்டிட்டர்மினேட், அது வரையறுக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது பிளான்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் க்ரோத் கொடுக்குறாங்க. ஒன்று பிரைமரி க்ரோத், முதன்மை வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் அக்கர்ஸ் டியூ டு ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். வேருனுடைய நுனிப்பகுதி, ஓகேங்களா, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். அனதர் உள்ளது பார்த்தீங்கன்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமரி க்ரோத், அது எலாங்கேஷன் ஆகுது. ஸோ காசஸ் ஆஃப் த எலாங்கேஷன் ஆஃப் பிளான்ஸ் அலாங் தர் ஆக்சிஸ். அதோட மைய அச்சில் என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாங்கேட் ஆகி போய்கிட்டே இருக்கு. எதனால? டியூ டு த பிரைமரி க்ரோத், எஸ்பெஷலி ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். இன்னொன்று ஷூட்னா தண்டு, ஸ்டெம். செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு அப்படின்னா இது எங்க மேக்சிமம் நடைபெறுது அப்படின்னா இட் அக்கர்ஸ் ஆன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்னா உங்களுக்கு தெரியும், ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் டைகாட். ஜிம்னோஸ்பெர்ம்லையும் டைகாட் பிளான்ட்லையும் இந்த செகண்டரி க்ரோத்ங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் அதர்வைஸ் கால்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்னா ஃப்ளவரிங் பிளான்ட், ஜிம்னோஸ்பெர்ம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம சொல்லுவாங்க. அது பிளான்ட்டுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம் நம்ம. ஸோ இட் அக்கர்ஸ் டியூ டு லேட்ரல் மெரிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம்ங்கிறது தே ஆர் பிரசன்ட் ஆன் த எபிக்கல் ஷூட்டோட எபிக்கல் ஷூட் மெரிஸ்டம், ரூட்டோட எபிக்கல் ரூட் எபிஸ்டம். லேட்ரல் அப்படிங்கிறது பக்கவாட்டு சைடில். ஸோ தட் இஸ் கால்ட் லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ லேட்ரல் மெரிஸ்டம்னா அது யாரெல்லாம் வராங்க அப்படின்னு வந்து பாருங்க, வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், அதாவது வந்து ஆக்சிலரி பட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கொடுக்குறாங்க அப்படின்னா செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறாங்க. இட் அக்கர் டியூ டு த லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல்னா சைடு, ஓகேங்களா, பிளான்ட் சைடு. ஸோ லேட்ரல் மெரிஸ்டம்ஸ், வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம். This causes the increase in the growth of the organs. ஸோ பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகப்படுத்துறது. செகண்டரி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிரித் அப்படிங்கிறது அதோட அகலத்தை, பிளான்ட்டோடைய சைஸ் அகலத்தை என்ன செஞ்சுக்கிறோம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் கிரித். கிரித்னா வித்து, அகலம். இதை நோட் பண்ணிங்க.
ஓகேங்களா? அப்ப செகண்டரி growth எதுக்கு யூஸ் ஆகுது? growth of the organs. நெக்ஸ்ட் எபிக்கல் மெரிஸ்டம், ஸ்டூட் மெரிஸ்டம் பார்த்துட்டோம். வாஸ்குலர் கேம்பியம். ஓகே. நெக்ஸ்ட் growth is measurable. என்ன சொல்றாங்க அப்படின்னா growth is measurable அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட் செல்லுலார் லெவல், செல் அளவில் growth occur due to increase in amount of protoplasm. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு செல்லு நார்மலாக இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த பக்கம் வந்து வேக்யூல்ஸ் இருக்கு. இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா செல்லை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டோபிளாஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம், இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம். செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் சேர்ந்ததான் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ங்கிறது நத்திங் பட், ஓகேங்களா, செல்லுக்குள்ள சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேம் கேட்டகரியில் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டோபிளாசம். அப்போ ஒரு செல்லுலார் லெவலில் நம்ம வந்து குரோத்தை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள எந்த அளவு புரோட்டோபிளாசம் இருந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக என்ன செஞ்சலாம், மெஷர் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் இன் புரோட்டோபிளாசம் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷரபிள் டைரக்ட்லி. ஒரு செல்லுக்குள்ள போய் புரோட்டோபிளாசம் டைரக்டாக மெஷர் பண்ண முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ growth இஸ் மெஷர்டு பை த பேராமீட்டர். எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் இன்க்ரீசஸ் இந்த ஃப்ரெஷ் வெயிட், அந்த பிளான்ட்டோடைய ஃப்ரெஷ் வெயிட் எவ்வளோ இருக்கு, ட்ரை வெயிட் அதனால காய வச்சு அதோட எடையை பார்த்தா அது எவ்வளோ இருக்கு, லெங்க்த்து நீளம் எவ்வளோ இருக்கு, ஏரியா எந்த எவ்வளோ வந்து ஸ்கொயர் மீட்டர்ல அது கவர் பண்ணியிருக்கு, வால்யூம் எவ்வளோ இருக்கு, செல் நம்பர் எத்தனை இருக்கு, இப்படி தான் மெஷர் பண்ண முடியும். ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் போய் ஒரு பிளான்ட்ல என்ன செய்ய முடியாது, they cannot measure directly. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல் நம்பர். ஓகேங்களா, செல் நம்பர் பார்த்தோம். செல் நம்பர் a maize plant apical meristem can produce, நோட் பண்ணீங்க, more than 17,500 நியூ செல்ஸ் per hour. ஒரு மணி நேரத்துக்கு 17,500 நியூ செல்ஸ் வந்து மைஸ் மக்காச்சோளம் வந்து அதோட எது அப்படின்னா எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம்னா போத் என்ன, அது ரூட் அதில் சொல்லியிருக்காங்க, ரூட்ல உள்ள எபிக்கல் மெரிஸ்டம் பர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,500 நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ செல்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செல் நம்பரை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், எத்தனை நம்பரு, அப்போ அந்த ஒரு நம்பர் ஒரு செல்னா எவ்வளோ டயாமீட்டர் இருக்கு, அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த பிளான்ட் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சலாம், மெஷர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது செல் நம்பர் வச்சு மெஷர் பண்ணுறது ஒரு சிம்பிள். செல் சைஸ், ஸோ இது செல் இஸ் என்னது, செல் இன் ஏ வாட்டர்மெலான். ஸோ வாட்டர்மெலான் வந்து பார்த்தா இன்க்ரீசஸ் இன் சைஸ் அப் டு, கவனிங்க, 350,000 டைம்ஸ். ஓகேங்களா, செல் சைஸ். அப்போ ஒரு செல்லோட சைஸ் வந்து வாட்டர்மெலன்ல எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உள்ள வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும் வாட்டர்மெலன்ல. ஸோ அதனால செல் என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் கண்டிஷன்ல, உப்பிய நிலையில இருக்கும் ஸ்வெல்லிங் கண்டிஷன்ல. ஸோ அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இன் வாட்டர்மெலன் மே இன்க்ரீசஸ் இன் சைஸ் பை அப் டு 350,000 டைம்ஸ். நோட் பண்ணிக்கலாம், 1 மார்க். லெங்க் எப்படி வச்சுக்கலாம், growth of pollen tube, அதை நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்றோம்னு பார்த்தா லெங்க். அது எதை பொறுத்து இருக்கு, pollen tube-ஓட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாவுடைய லெங்த்தை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்டிக்மா உங்களுக்கு வந்து பார்த்தா மேலே இருக்கிறது ஒரு ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மா அதோடைய ஸ்டைல், அந்த வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லெங்த்தை பொறுத்து உங்களுக்கு pollen tube-ஓட லெங்த் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ growth ஆஃப் த pollen tube அது வந்து லெங்த்தில் மெஷர் பண்ணுறோம். சர்ஃபேஸ் ஏரியா, growth in dorsiventral leaf. ஓகேங்களா, growth in dorsiventral டைகாட் லீஃப், இந்த கேட்டகரி வரும். dorsiventral லீஃபோட சர்ஃபேஸ் ஏரியாவை மெஷர் பண்ணுறது. ஸோ ஒரு பிளான்ட்டை நம்ம growth மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புரோட்டோபிளாஸை வச்சு மெஷர் பண்ணலாம். பட் புரோட்டோபிளாஸை வச்சு மெஷர் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால ஒரு பிளான்ட்டோட செல் நம்பர் வச்சு மெஷர் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா மைஸ் மக்காச்சோளம் கொடுத்துருக்காங்க. ரூட்டில் வந்து பார்த்தோன்னா பர் அவருக்கு வந்து பார்த்தா 17,500 நியூ செல்ஸ் வருது. செல் சைஸை வச்சு இது பண்ணலாம். வாட்டர்மெலனோட செல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு 350,000 டைம் வந்து அதுக்கு செல் வந்து என்லார்ஜ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. லெங்க் வந்து பார்த்தீங்கன்னா growth ஆஃப் pollen tube, அந்த என்னது ஃபீமேல் அதில் ஓவில்ஸ் அந்த இதில் போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ growth ஆஃப் என்ன, எந்த அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, dorsiventral லீஃப்.
டார்சல் அண்ட் வென்ட்ரல். ஓகேங்களா, மேற்புறம் கீழ்ப்புறம் அதை மெஷர் பண்ணுறதுனால சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டார்சி வென்ட்ரல். தேர்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 phases ஆஃப் growth. growthல மொத்தம் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 phases இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன ஃபேஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிங்க டயக்ராம். டிடெக்ஷன் ஆஃப் ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஜோன் ஆஃப் எலாங்கேஷன்னா எலாங்கேட்னா எக்ஸ்பேண்டபிள், நீளக்கூடியதான் எலாங்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பை த பேரலல் லைன் என்னது டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. Zone ABCD immediately behind the apex have elongated most. Elongated most. எதை தவிர zone of ABCD immediately behind ABCD. ஓகேங்களா, behind apex have elongated most. அது என்ன செய்யும் அப்படின்னா அதை விட இந்த ABCD என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா they elongated most, நீண்டு இருக்குங்கிறாங்க. அடுத்தது EFG அது வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த எலாங்கேஷன் ஸ்டோனுங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸஸ் ஆஃப் growth பார்க்கலாம். மொத்தம் 3 phases இருக்குது. ஒன்று மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், ஒன்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெரிஸ்டம், ரெண்டாவது எலாங்கேஷன் ஃபேஸ், மூணாவது மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். It is occurs in the meristem at a root apex. ஓகேங்களா, root apex இன்னொன்று shoot apex. ஒரு சீட் க்ரோ ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் நோக்கி போனுச்சுன்னா that is called shoot. கீழ் நோக்கி வந்துச்சுன்னா that is called root. இது வந்து பிளைமியூல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா பிளைமியூல். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ராடிக்கல். ஓகேங்களா, இது நமக்கு தெரியும். ஒரு சீட்ல எது க்ரோ ஆகுறது, இந்த பிளைமியூல் தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஷூட்டாக கன்வெர்ட் ஆகும், ஸ்டெம் ரீஜன் ஆகும். ராடிக்கல் தான் வந்து ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அதோட டிப் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் தான் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிஸ்டம்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். தே ஆர் க்ரோ அண்ட் டிவைட் கண்டினியூலி, டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, டிவைட் ஆக செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பிளான்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். செல்ஸ் இன் திஸ் ரீஜன் ஹாவ் ரிச் புரோட்டோபிளாசம் அண்ட் லார்ஜ் நியூக்ளியை. நோட் பண்ணீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிச் புரோட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கு அண்ட் பெரிய நியூக்ளியை இருக்கு. செல் வால் ஆர் பிரைமரிலி, செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்ன பிரைமரி தின் செல்லுலோசிக் வித் அபண்டன்ட் என்னது பிளாஸ்மோடிஸ்மேட்டா. இது அதிக அளவில் உங்களுக்கு என்ன இருக்குது அந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடிஸ்மேட்டாங்கிறது அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ மெரிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பிளான்டோனுடைய ஷூட் சிஸ்டத்துல டிப்லையும் ஒரு ரூட் சிஸ்டத்தோட டிப்லையும் இந்த மெரிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டோபிளாசம் அதிகமாக இருக்குது, லார்ஜ் நியூக்ளியர் இருக்குது, செல் வால்ஸ் ஆர் பிரைமரியாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. செகண்டரி செல் வால்லாம் கிடையாது, பிரைமரி செல் வால் தின் செல்லுலோசிக் வித் அபண்டன்ட் என்னது பிளாஸ்மோடிஸ்மேட்டா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலாங்கேஷன் ஃபேஸ். எலாங்கேஷனா தெரியும், நீளக்கூடியது. ஸோ இட் அக்கர்ஸ் இன் த செல்ஸ் ப்ராக்சிமல், அதாவது ஜஸ்ட் நெக்ஸ்ட் எவே ஃப்ரம் த டிப். டிப்புக்கு அப்புறம் உள்ள பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, டு மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அதுக்கப்புறம் உள்ளது தான் எலாங்கேஷன். ஓகே, செல் ஹேவ் இன்க்ரீஸ் என்னது வாக்யூலேஷன். அந்த எலாங்கேஷன்ல வந்து வாக்யூல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் அண்ட் நியூ செல்ஸ் என்னது வால் டெபாசிஷன். நியூ செல்ஸ் வால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், இது வந்து டெபாசிட் ஆகுது புதிய செல்களுடைய வால். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி மெச்சூரேஷன் ஃபேஸ். மெச்சூரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு செல் வந்து மெச்சூர் ஆகுது. இட் அக்கர்ஸ் இன் த செல்ஸ் ஃபர்தர் எவே ஃப்ரம் த அபெக்ஸ். அதான் தெரியுங்க. ஸோ இட் அக்கர்ஸ் இன் த செல்ஸ் ஃபர்தர் எவே ஃப்ரம் த அபெக்ஸ். அபெக்ஸ் நுனிப்பகுதி, ஷூட்டாக இருந்தாலும் ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒதுங்கி இருக்கு. ஸோ மோர் ப்ராக்சிமல் டு த ஃபேஸ் ஆஃப் எலாங்கேஷன். ஓகேங்களா, இது வந்து மோர் ப்ராக்சிமல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. The cells attain, the cells வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது attain maximum size in terms of wall thickening and another protoplasmic modification.
ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் அக்கர்ஸ் ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து இந்த செல்ஸ் வந்து என்ன செய்யுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. வால் வந்து என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா திக்கனிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. the wall became என்ன செய்யுது, திக்கனிங். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு செல்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சரா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸ் அப்படின்னா தட் இஸ் கால்டு மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ மெச்சுரேஷன் ஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா the cells attain maximal in size. the terms of wall வந்து என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஆகுது. அண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன், அதாவது புரோட்டோபிளாசம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுது. ஃபேஸ்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. the next வந்து பார்த்தீங்கன்னா growth rate. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ்ங்கிறது டெஃபினட்டாக கேட்பாங்க. growth rate அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. இதில் வந்து 2 kinds ஆஃப் growth rate இருக்கு. ஒன்று arithmetic growth, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா geometrical growth. அப்போ arithmetical growthக்கும் geometrical growthக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். arithmetical, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா geometrical. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அரித்மேட்டிக்கல் அதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த growth. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போகணும் அப்படின்னா ஜியோமெட்ரிக், அரித்மேட்டிக்கல் தான் போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, growth rate. இட் இஸ் இன்க்ரீஸ்டு growth per unit time. ஓகேங்களா? இட் இஸ் த இன்க்ரீஸ் growth per unit time. ஒரு யூனிட் டைம்ல ஒரு பிளான்ட்ல எந்த அளவு growth ஆகுது அதுதான் நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். அதான் growth rate. பர் மினிட் வச்சுக்கலாம், பர் ஹவர் வச்சுக்கலாம், பர் டே வச்சுக்கலாம், ஏதோ பர்டிகுலர் டைம், தட் இஸ் யூனிட் டைம். அதுல அந்த பிளான்ட் வந்து எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு. ஸோ த growth rate மே பி எப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க வந்து அரித்மேட்டிக் ஆர் என்ன அது ஜியோமெட்ரிக். இது மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டட், உங்களுக்கு ஈஸியாவே புரியுது. ஸோ வாட் யூ மீன் பை அரித்மேட்டிக் growth? ஸோ இன் திஸ் ஃபாலோவிங் மைட்டாட்டிக் செல் டிவிஷன், நீங்க என்ன நடக்குது வந்து பாத்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ இந்த சார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அரித்மேட்டிக் growth. அப்போ அரித்மேட்டிக் growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ சிங்கிள் நம்பர், அதாவது ஆர்டர்லி இன்க்ரீஸ் இன் த செல் நம்பர் 1 2 3 4 5 6 லைக் தட் கண்டினியூஸாக க்ரோ ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தா அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அரித்மேட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். இங்கே வந்து ஒரு செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி உங்களுக்கு ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்டாவே உங்களுக்கு என்னவா மெயின்டைன் ஆகும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக்காவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஒன்லி ஒன் டாட்டர் செல் கண்டினியூ டு டிவைட். நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் முக்கியமானது. ஒன்லி ஒன் டாட்டர் செல், ஒன்லி ஒன் டாட்டர் செல் என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா என்ன செய்யுது, டிவைட் ஆகிட்டே இருக்கு. எல்லா செல்லும் டிவைட் ஆகல, அதான் ரொம்ப முக்கியம். ஒயில் அதர் டிஃபரன்ஷியேட், மற்ற செல் என்ன செய்யுது, டிஃபரன்ஷியேட் ஆகிடுது, அந்த மெச்சூர் ஆகிடுது. இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு செல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, டிவைட் ஆகிட்டே இருக்கு. மற்ற 3 செல் 4 செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா மெச்சூர் அண்ட் டிஃபரன்ஷியேட், முதிர்ச்சி அடைந்து வேறுபாடு அடைந்து அதோடைய பர்மனன்ட் பொசிஷனுக்கு போயிடுது. அப்போ ஒரு செல்லு மட்டும் தான் உங்களுக்கு என்ன அது கண்டினியூவா டிவைட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ ஆன் பிளாட்டிங் த லென்த் ஆஃப் த ஆர்கன் எகெயின்ஸ்ட் டைம், ஸோ லீனியர் கர்வ் இஸ் அப்டைன்டு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைடிங் ஆக ஆக இந்த பக்கம் வந்து டைம் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஸோ பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா த செல்ஸ் வில் பி இன்க்ரீஸ். அப்படி போகும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ரைட் லைன். அது growth எப்படி மெஷர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. எதுல அப்படின்னா அரித்மேட்டிக். இப்போ அரித்மேட்டிக்ல நீங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன அப்படின்னா இது ஒரு செல்ஸ், இந்த செல் வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும் பொழுது உங்களுக்கு எத்தனை செல்லா பிரியுது அப்படின்னா 2 செல்லா பிரியுது. இதுல ஒரு செல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடுது அப்படின்னா தே கன்வெர்ட்டட் இன்டு த பெர்மனன்ட். இதான் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த செல்லு டிவைட் ஆகாது. அப்புறம் எகைன் வந்து இந்த செல்லு தான் டிவைட் ஆகுது. இந்த செல்லு டிவைட் ஆகும் பொழுது இது 2 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுல ஒரு செல்லு பெர்மனண்டா ஆயிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஆயிடுது.
ஓகேங்களா? அப்போ பர்மனெண்ட் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி ஒதுங்கிட்டே இருக்கு. அப்போ இது மறுபடியும் ரெண்டா பிரியுது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இதாகுது. அப்போ உங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக அதோட growth வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ அரித்மேட்டிக்னா உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியணும். த நெக்ஸ்ட் நீட் கிளாஸ் எதுக்கு? ஓகே, லீனியர் கர்வ் இஸ் அப்டைன்டு. ஸோ இந்த அரித்மேட்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரித்மேட்டிக்ல இந்த இது கொடுத்துருக்காங்க, லீனியர் அப்டைன்டு லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் இன்க்ரீஸ்டு growth per யூனிட் டைம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த growth rate மேபி அரித்மேட்டிக் பார்த்தாச்சு. இங்கே மேத்தமெட்டிக்கலி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as LT equal to L0 plus RT. ஸோ LT அப்படின்னா வந்து பார்த்தோன்னா லென்த் அட் டைம். அதான் T வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லென்த் அட் டைம். ஸோ இதுதான் லென்த் ஆஃப் த பிளான். அதை நம்ம எங்கே போடுறோம் அப்படின்னா இந்த கேட்டகரிஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அட் டைம். அதான் LTங்கிறது லென்த் அட் டைம். L0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லென்த் அட் டைம் 0. அப்போ இங்கே தான் இதான் டைம் 0. இங்கே தான் பிகினிங் ஆகுது. அது L0. ஆர்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா growth rate ஆர் elongation per யூனிட் டைம். ஒரு யூனிட் டைம்ல அது எவ்வளோ வந்து செல்ஸ் வந்து எலாங்கேட் ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஆர். ஸோ இந்த ஃபார்முலா கூட எக்ஸ்பான்ஷன் இதுதான். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா growth ரேட்ல ஜியோமெட்ரிக்கல் growth. ஜியோமெட்ரிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டபுளிங் ஆகிறது. 2 4 6 8 டபுளிங், டபுளா இன்க்ரீஸ் ஆகி போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் growth அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹியர் போத் டாட்டர் செல்ஸ் கண்டினியூ டு என்னது மைட்டாட்டிக் செல். ரெண்டுமே மைட்டாட்டிக் செல்ஸ் தான். இங்கே வந்து டிவைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செல்லாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 2 செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே 2 செல்ஸும் எகைன் டிவைட் ஆகுது. இந்த 2 செல்ஸ் என்ன செய்யுது எகைன் டிவைட் ஆகுது. அதே போல் இதுவும் என்ன செய்யுது, இதுவும் டிவைட் ஆகுது 2 செல்ஸும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த 4 செல்ஸும் எகைன் 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் growth அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்போ ஜியோமெட்ரிக் growth அப்படிங்கிறது ரீசன் மீனிங் வந்து இதுதான். ஸோ இன் மோஸ்ட் சிஸ்டம் த இன்டர்னல் growth இஸ் ஸ்லோ. நல்லா தெரியுங்க, மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டத்தில் உள்ளார நடக்கிற அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். LAG ரொம்ப முக்கியம், பிள்ளைங்க மாற்றி போட்டக்கூடாது. தென் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி. அப்போ கவனிங்க, ஒரு பிளான்ட்டோட growth ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் லேக் ஃபேஸ், அது இன்டர்னல் growth. அதுக்கப்புறம் உங்களுக்கு growth அதிகமாகும் போது அதை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ். நெக்ஸ்ட் இன் நியூட்ரியன் சப்ளை இஸ் லிமிட்டட். ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோடைய சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெசசிட்டிஸ் ரொம்ப சாயில் ரெடியூஸ் ஆகிடும். அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து குன்றிடும். ஓகேங்களா? ரெடியூஸ் ஆகிடுது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ஆன் பிளாட்டிங் த பேராமீட்டர் ஆஃப் த growth against time we get it a sigmoid curve. ஸோ இதை நம்ம வந்து ஒரு இதாக போகும்போது உங்களுக்கு என்ன ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு சிக்மாய்டு கர்வ் ஷேப்பில் நமக்கு வந்து பார்த்தா ஒரு கிராஃப் கிடைக்குது. ஓகே, இந்த கிராஃபில் ஃபர்ஸ்ட் வருது லேக் ஃபேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு growth. ஓகேங்களா? அது மேக்சிமம் வந்து அவுட்லுக்கில் தெரியாது. அப்போ ஸ்லோவாக தான் உங்களுக்கு growth ஆரம்பிக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ் ஆர் லாக் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா growth அதிகமாக இருக்குது, நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது, செல்லு நல்லா டிவைட் ஆகுது. செல்லு நிறைய டிவைட் ஆக என்ன ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸோட டிஃபிஷியன்சியால் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகாது. அதுக்கப்புறம் growth வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும், அதே இதில் மெயின்டைன் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ ஜியோமெட்ரிக்கல் growth இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் பிளாட்டிங் த பேராமீட்டர் ஆஃப் growth against டைம். எதை மென்ஷன் பண்ணி போகுது? against டைம்
we get என்னது typical sigmoid curve. நம்ம டைம் இந்த டைமுக்கு எகெயின்ஸ்டா வந்து growth ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்குது அப்படின்னா the sigmoid shape curve கிடைக்குது. A sigmoid curve is a characteristics of the living organism growing in a natural environment. So இந்த sigmoid curve என்ன சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த plant வந்து ஒரு natural environmentல grow ஆகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. It is typical for all cells. ஓகேங்களா? Tissue and organs of a plant. The exponential growth can express as இதை நம்ம எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா W1 equal to W0 ERT. இதுல W1ங்கிறது என்னது ஃபைனல் சைஸ் weight height number etc. இதை வந்து பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா W1 இந்த ஏரியா ஃபுல்லாவே அது weight height எதா வேணாலும் இருக்கலாம் அந்த பிளான்ட்ஸ் உடைய height and weight நம்ம மெஷர் பண்றோம் ஓகே அது W1 W0ங்கிறது வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம்னா W0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா that is initial size of the beginning of the period. R அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா growth rate here relative growth rate. அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தா அது growth ஆகுது that is called R. Time ஓகேங்க T வந்து பார்த்தா time of growth இது வந்து பார்த்தா டைம் எந்த டைம்ல வந்து growth எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். E வந்து பாத்தீங்கன்னா base of the natural என்னது logarithms base of the natural logarithmக்கு அதை வந்து கொடுக்கறதா அது எது நேச்சுரல் எப்படி எந்த கேட்டகரியில இருக்கு ஓகேங்களா log phase-ங்கிறது இன்டர்னல் LOG அதான் எக்ஸ்போனென்ஷியல் ஆர் என்னது log phase அது வந்து செல் டிவிஷன் அதிகமாகுது ஸ்டேஷனரி ஃபேஸ்ல growth வந்து பார்த்தா ரெடியூஸ் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இங்க வந்து R பத்தின உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க growth ரேட்ல அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் here R is relative growth rateங்கறாங்க relative growth rate relative-னா கம்பேரிசன் ஓகேங்களா relative growth rate it is also is the measure of ability of the plant to produce new plant material okay efficiency index அதாவது ஒரு பிளான்ட்டோட லீஃப் சைஸ் என்னதா இருக்கு அப்படினா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனா அந்த பிளான்ட் வந்து பார்த்தா மெட்டீரியல் இன்சைட் வந்து பார்த்தா அதிகமா இருக்கு அதனால அது எக்ஸ்பென்ஷன் ஆகுது லீஃப் hence final size வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படினா W1 depends on the initial size W0 அப்போ வந்து ஒரு லீஃபோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து A அப்போ W0 அப்படின்னு வெச்சுங்க B ல வந்து பார்த்தா அது எந்த அளவுக்கு grow ஆயிருக்கோ அதோட சைஸ் கொடுத்திருக்காங்க இப்போ A ல வந்து பார்த்தா இங்க டயகிராம்லயே 5 cm² இந்த லீஃப்ல grow ஆயிருக்கு இது வந்து பார்த்தா பின்னாடி ஃபியூச்சர்ல அது ஃபைனல்ல வந்து பார்த்தா எந்த அளவுக்கு grow ஆயிருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா A ஓட சைஸ் வந்து பார்த்தா இது 10 cm² வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதே போல B லீஃப்ல வந்து பாருங்க 50 cm வந்து இதாகுது அதுக்கப்புறம் grow ஆகும்போது 55 cm இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அது லீஃப் உள்ள இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க so quantitative comparison between the growth can also be made in two ways அதை நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா absolute growth rate absolute அப்படின்னா முழுமையான வளர்ச்சி நிலை so measurement and comparison of the total growth per unit time ஒரு யூனிட் டைம்ல ஓகேங்களா அந்த டோட்டலா அந்த லீஃப் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு அதான் அப்சல்யூட் growth rate மெஷர் பண்றோம் அதை அளவிடுறோம் and comparison ஏற்கனவே உள்ளதோட கம்பேர் பண்றோம் ஃபர்ஸ்ட் W1 ல எவ்வளவு 5 cm² ஓகே W0 0ல இருக்கும்போது அது வந்து 5 cm எண்டிங்ல வரும்போது 10 cm அப்ப அப்சல்யூட் growth அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்ப எத்தனை cm² வந்திருக்கு அப்படினா A லீஃப் வந்து பார்த்தா 5 cm² வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல grow ஆயிருக்கு the relative growth rate வந்து பார்த்தா measurement of the growth of the given system per unit time expressed in the common basis ஒரு பொதுவான அடிப்படையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்னுடைய growth வந்து பார்த்தீங்கன்னா per unit timeல மெஷர் பண்ணப்படுது எக்ஸாம்பிள் வந்து பாருங்க per unit initial parameter அப்படின்னா ஆரம்பத்துல அதோட பிளான்ட்னுடைய growth எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து growth நம்ம பண்ண போறோம் ஓகே then next வந்து பாருங்க so plant growthல what are the conditions should be essential for the growth of the plant என்னென்ன வேணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க so water ஒரு பிளான்ட்க்கு டெஃபினட்டா என்ன வேணும் அப்படி வந்து பார்த்தா வாட்டர் தேவை
ஆக்சிஜன் தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை, டெம்பரேச்சர் தேவை, லைட் தேவை, கிராவிட்டி தேவை. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி எசென்ஷியல் எலமெண்ட். ஸோ வாட்டர் ஃபார் ஆல் செல் என்லார்ஜ்மெண்ட். ஒரு செல் இருக்கு அப்படின்னா செல்லுக்குள்ள என்லார்ஜ்மெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு மஸ்ட் பி என்ன உள்ள போகும் அப்படின்னா வாட்டர் ஆர் இந்த என்டர் இன்டு த செல். வாட்டர் உள்ள போனாதான் உங்களுக்கு அந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்லார்ஜ்மெண்ட் டர்ஜிடிட்டி ஆஃப் த செல்ஸ் ஹெல்ப்ஸ் டு த எக்ஸ்டென்ஷன் growth. அப்போ வாட்டர் உள்ள போகும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யுது, செல் வந்து உப்பி காணப்படும், அந்த டர்ஜிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் ப்ரொவைட் மீடியம் ஃபார் த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நீட் ஃபார் த growth. அப்போ ஒரு பிளான்ட்ல வாட்டர் அதிகமாக இருக்கும்போது என்சைமேட்டிக் growth அதிகமாக இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது பிளான்டோடைய சைஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீஸ் மெட்டபாலிக் எனர்ஜி ஃபார் த growth. அப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனரோபிக் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன அது எனர்ஜி ப்ராசஸ் கிடைக்குது. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டோடைய growthக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன். மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ எலமெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் ஆக்ட் as சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு புரோட்டோபிளாசம் ஃபார்மேஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்மேஷனுக்கும் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ பிளான்ட் ஹேவ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அட் விச் growth இஸ் மேக்ஸிமம். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2 இதெல்லாம் பார்த்துருப்போம். 680 நேனோமீட்டர், 700 நேனோமீட்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும் தான் அந்த பிளான்ட் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பர்ஃபெக்ட் growthங்கிறது பண்ண முடியும். ஸோ டீவியேஷன் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச் குட் டெட்ரிமெண்டல் டு இட்ஸ் சர்வைவல். டெட்ரிமெண்டல் அப்படின்னா அது ஸ்ட்ரகிள். இந்த பிளான்ட் வந்து அது கம்மியாக இருக்கும் பொழுது அந்த டெம்பரேச்சர் ஆப்டிமமாக இல்லாத போது அது அழிஞ்சு போயிடும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணதுன்னா எனர்ஜி கிடைக்காது, எனர்ஜி கிடைக்காத பிளான்ட் வந்து டை ஆகிடும். லைட் அண்ட் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ அஃபெக்ட் சர்டன் ஃபேசஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் த growth. ஓகேங்களா? லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி வந்து சில இதை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம், ஆப்டிமம் கண்டிஷனில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன், டி டிஃபரன்ஷியேஷன், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஃபரன்ஷியேஷன். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது மாறுபாடு அடைதல், அதான் டிஃபரன்ஷியேஷன். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் கவனிங்க, ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் உங்களுக்கு லீஃப் செல்லாவோ இல்லை ரூட் செல்லாவோ இல்லை சீவ் செல்லாவோ மாறுபாடு அடைகிறதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். So differentiation is the process in which the meristem cells, அதாவது root apical or another shoot apical and cambium differentiate and mature to perform specific function. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. ஷூட்னா அது வந்து ஃப்ளவர் எபிக்கலோட இதை உருவாகும். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லீஃபாக மாறும்பொழுது லேமல்லா இந்த மாதிரி உருவாக்குறது. சீவ் டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சைலம் ஃப்ளூயம் கேட்டகரிஸ் அது வந்துடும். ஓகேங்களா? அது ஒரு ஃபங்க்ஷனாக போயிடுது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி. நெக்ஸ்ட், இன் திஸ் செல் வால் அண்ட் புரோட்டோபிளாசம் அண்டர்கோ ஸ்ட்ரக்சரலி சேஞ்ச். அப்போ டிஃபரன்ஷியேட் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய செல் வால், அனர்மோனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல் மெம்பரின், செல் வால் அண்ட் புரோட்டோபிளாசம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த செல் டிவிஷன் இஸ் லாஸ்ட். ஏன்னா மெச்சூர் ஆயிடுச்சு. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த செல்ஸ் பர்மனன்ட் செல் டிவைட் ஆகும்னா தே கேனாட் டிவைட். ஏன்னா அதில் வந்து செல் வால் வந்து அந்த புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரக்சரலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள், லாஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் டு ஃபார்ம் ஏ ட்ரக்கியரி எலமெண்ட். உங்களுக்கு ஒரு செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம் வந்து குறையும் பொழுது அது என்னவா மாறிடுது அப்படின்னா ட்ரக்கியரி எலமெண்ட்ஸாக மாறுது. ட்ரக்கியரி அப்படிங்கிறது பார்க்கும்போது இட் இஸ் ஏ நான் லிவிங் மெட்டீரியலுக்கு வந்துடும். They also develop very strong elastic lignocellulosic secondary cell wall to carry water to long distance even under extreme tension. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு உருவாகும் பொழுது ட்ரக்கியரி எலமெண்ட்ஸ் உருவாகும் பொழுது அது லிக்னைன் போய் டெபாசிட் ஆகுது. லிக்னைன் டெபாசிட் ஆகும்போது எந்த ஹைட்டுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து சக் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்குது. மறுபடியும் அது டிவைட் ஆகுமான்னு ஆகாது. ஓகேங்களா? they once differentiated, they cannot differentiate it.
பட் சம் ஆஃப் த செல்ஸ் நம்ம பார்க்க போறோம் ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, டிஃபரன்ஷியேஷன்னா ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஒரு ஷூட் செல்லாகவோ ஒரு ரூட் செல்லாகவோ இல்லை ஒரு லீஃப் செல்லாகவோ ஒரு சீட் செல்ஸாகவோ டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஆறுனதுக்கு அப்புறம் செல் வால் மாடிஃபிகேஷன் ஆகுது, அந்த செல்லுக்குள்ள இருக்க புரோட்டோபிளாஸ்ம் மாடிஃபிகேஷன் ஆகுது. மறுபடியும் அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுமானா they cannot differentiate அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அண்டர் சர்டன் கண்டிஷன். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், ஓகேங்களா, லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல் ரீஜன் தி கெப்பாசிட்டி ஆஃப் த டிவிஷன். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆன செல்லு they have a capacity மறுபடியும் டிவைட் ஆகும். this is called de-differentiation. மீனிங் புரியுதா? de-differentiation அப்படிங்கிறது ஒரு செல்லு வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க செல் சைக்கிளில். இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு செல் வால் காம்போசிஷன் புரோட்டோபிளாசம் காம்போசிஷனாக மாறிடுது, ஒரு பர்மனன்ட் வேலையாக போயிடுது. சம்டைம் இது இருக்கக்கூடிய சில செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா தே கேன் டிவைட், மறுபடியும் மாடிஃபைட் ஆகுது, மறுபடியும் இது என்ன செய்யுது அப்படின்னா டிவைட் ஆகுது. தட் இஸ் கால்ட் de-differentiation. Formation of meristem, okay, interfascicular cambium and core cambium form differentiated parenchyma cells. ஓகே, கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து டைகாட் ரூட் அப்படிங்கிறது மைண்டில் வைங்க, நம்ம அதை பார்க்க போகிறோம். இது பிரைமரி ஃப்ளோயம், இது வந்து பிரைமரி சைலம். செகண்டில் உள்ளது வந்து பார்த்தோன்னா என்னது ஃபேசிகுலார் கேம்பியம். ஸோ ஃபேசிகுலார் கேம்பியம் இது எல்லாமே இங்கே இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாஸ்குலார் கேம்பியம். ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்கோ அப்படின்னா உங்களுக்கு அந்த பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். ஒரு கேம்பியத்துக்கும் இன்னொரு இதுக்கும் வந்து பார்த்தா பேரன்கைமா செல்ஸ். அப்போ உங்களுக்கு செகண்டரி குரோத் ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கேம்பியம்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த 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 பண்டில்ஸ் வந்து பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால இடையில இருக்கக்கூடிய அந்த பேரன்கைமா செல்ஸ் மாடிஃபை ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க மாடிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கேம்பியம், அதாவது இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம் அல்லது கார் கேம்பியம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இன்டர்கேரிகுலர் கேம்பியம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்லு வந்து பார்த்தா என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, ரீடிஃபரன்ஷியேட் ஆகுது, அதாவது டி-டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் ஆனது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா டி-டிஃபரன்ஷியேட். ஓகே, மீனிங் புரியுதா? அதாவது அண்டர் சர்டன் கண்டிஷன் சில நேரங்களில் லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ரீஜன் த கெப்பாசிட்டி ஆஃப் த டிவிஷன், அதாவது லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ரீஜன், ஓகே, டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு அடைந்தது கெப்பாசிட்டி ஆஃப் த டிவிஷன், அது மறுபடியும் டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. தட் இஸ் கால்டு டி-டிஃபரன்ஷியேஷன். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க ரீடிஃபரன்ஷியேஷன். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோன்னா ரீடிஃபரன்ஷியேஷன். அதாவது de-differentiated cells can produce cells that they again lost the capacity to divide but mature to perform a specific function, that is called redifferentiation. ஓகே, ஸோ கவனிங்க, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகுது. டிஃபரன்ஷியேஷன் என்ன, ஸ்டெம் செல் லைக், அதாவது டிரான்சியன்ட் ஃபேஸாக மாறுது, அதாவது குரோமாட்டின். இதில் ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ் டிஃபரன்ஷியேஷன், அதாவது இந்த செல் இதுவாக மாறும், இல்லை இது வந்து அகைன் இதுவாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ரீடிஃபரன்ஷியேஷன் ஆர் என்னது டிரான்ஸ் டிஃபரன்ஷியேஷன். ஸோ உங்களுக்கு இந்த செல் சைக்கிள் நார்மலாகவே தெரியும். G1 S சிந்தட்டிக்கு, அடுத்தது G2, அடுத்தது மைட்டாசிஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைக்கிள் இந்த கேட்டகரியில் தான் இருக்கும். G1 சிந்தசிஸ்னால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் சிந்தசிஸ் ஆகுது. ஓகே, G2 இது எல்லாமே இன்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே,
இந்த எம் ஃபேஸில் தான் செல்லு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஒரு செல்லு 2 செல்லாக மாறும். டிஃப்ரென்ஷியேட் ஆயாச்சு. ஓகேங்களா? இந்த செல்லு மறுபடியும் செல் சைக்கிள்குள்ளே இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு டி டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? இங்கே வந்து மறுபடியும் அது மறுபடியும் அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகி போணுச்சுன்னா தட் இஸ் கால்டு ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ பிளான்ட் growth is open, like it can be indeterminate or determinate. பிளான்ட்டோட growth தீர்மானிக்க முடியும், இல்லை தீர்மானிக்க முடியாமல் போயிடலாம். Differentiation is also open. So because cells tissue arising but of the same meristem have different structure at maturity. அந்த மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும்பொழுது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸில் போயிடுது. அதனால நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம தான் செய்ய முடியாது, ஒரு பிளான்ட்டோட குரோத்தை மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அட் மெச்சூரிட்டி செல் டிஷ்யூ இஸ் டிட்டர்மைன்ட் பை த லொக்கேஷன் ஆஃப் த செல். அப்போ அது எந்த இடத்துல அந்த செல்ஸ் வந்து லொக்கேஷன் ஆயிருக்கோ அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா cells positioned away the root apical meristem differentiated as root cap cells மாறுது. மெரிஸ்டமேட்டிக் உள்ளாதது சில root cap cells மாறுது, while those pushed into the periphery mature as the epidermis. அதுக்கப்புறம் அது உள்ளார நோக்கி தள்ளும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எபிடெர்மிஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பிளான் டெவலப்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நாளைக்கு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளான்ட் டெவலப்மெண்ட்